Yep. So today is day 4 for data analytics bootcamp. Okay. So thanks for joining. Like லாஸ்ட் ஃபியூ டேஸாக என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா லைக் டேட்டா அனலிட்டிக்ஸில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அண்ட் அதை எப்படி நீங்கள் உங்களோட அனலிட்டிக்கலில் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் லைக் எஸ்டர்டே லைக் வி ஹவ் லேர்ன்ட் பைத்தான் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் எக்ஸல் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தோம். ஸோ டுடே we are going to like learn about SQL for data analytics. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஒரு டூலும் ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று நம்ம பார்த்த பைத்தான் அண்ட் எக்ஸல் இது எல்லாமே ஜஸ்ட் லைக் டேட்டா பேஸில் நம்ம லைக் SQL யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் பைத்தான் யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாமே பார்த்தோம். ஐ ஹோப் லைக் அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அகைன் நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் ரீவாட்ச் த ரெக்கார்டிங் அண்ட் அதில் மெட்டீரியல்ஸில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் தென் அதில் நான் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் நான் அதில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டுடே டே 4. ஸோ SQL ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ SQLனால் லைக் நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ் இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ரிமைண்டர் லைக் நம்ம அதை லைக் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணலாம். ஜஸ்ட் வாட் இஸ் டேட்டா பேஸ்? எனி ஒன் ஜஸ்ட் ஒன் வேர்டில் சொல்லணும்னா வாட் இஸ் டேட்டா பேஸ்? சார் டேட்டா ஸ்டோர் ஆகணும் சார். யா. ஸோ என்னோட டேட்டாஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். நான் ஸ்டோர் பண்ணலை அப்படின்னா என்னோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகாது. ஸோ அதனால் மறுபடியும் நான் அந்த டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணணும். அந்த டேட்டாவை வச்சு நான் ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணணும்னா அதை என்னால் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு எனக்கு டேட்டா பேஸ் மேண்டட்ரி. ஓகேவா? அதில் 2 டைப்ஸ் இருக்கும். லைக் ஒன் இஸ் ஃபிசிக்கல், லைக் நம்மளோட சிஸ்டம், லோக்கல் சிஸ்டம்லேயே நம்மளோட ஒரு டேட்டா பேஸ் இருந்ததுன்னா அது நம்மளோட லோக்கல் டேட்டா பேஸ். இல்லை க்ளவுடில் இருந்ததுன்னா க்ளவுட்னா உங்களுக்கு AWS, Azure, Google Cloud இது எல்லாமே க்ளவுட். லைக் க்ளவுட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரைவ். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைவ் எல்லாம் லைக் நீங்கள் ட்ரைவில் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட ஃபோன்லேயே ஸ்டோர் ஆகுது, ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே ஸ்டோர் ஆகுது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ, ஃபோட்டோஸ், ஏதாச்சும் ஃபைல்ஸ், இல்லை நான் இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைவில் தானே ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்களே. அந்த ஆக்சஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது? உங்களோட லோக்கல், உங்களோட மெமரியிலேயே, லைக் உங்கள் ஃபோன் மெமரியிலேயே ஸ்டோர் ஆகுது? நாட். ஓகேவா? அது எல்லாமே கூகுளோட ட்ரைவில் க்ளவுடில் ஸ்டோர் ஆகுது. அதனால நம்ம எங்கேருந்து வேணாலும் அதை, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2ல் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணுறதுனால அதை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேர்ல்டில் இருக்கிற லைக் யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நீங்களும் இப்போது ஒரு இடத்துல இருப்பீங்க, ஒரு லொக்கேஷனில் இருப்பீங்க. அப்போ உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுதுல்ல. அப்போது என்னோட லோக்கல், இப்போ என்னோட சிஸ்டமில் இருக்கிறத என்னால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இப்போது SQL ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ அது என்னென்ன, நம்ம அதில் என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். Yeah, so what we will cover today அப்படின்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் SQL. ஸோ SQL என்னென்ன மாதிரியான நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அண்ட் தென் SQLலே ஒரு 2 டைப் இருக்கும். ஓகேவா? நீங்கள் டேட்டா பேஸ்லேயே வந்துட்டு எப்படி க்ளவுட் அண்ட் ஃபிசிக்கல் லைக் லோக்கல் சர்வர் இருக்கோ அதே மாதிரி சர்வரில் இருக்க மாதிரி இங்கேயுமே SQL 2 டைப் இருக்கும். ஒன் இஸ் SQL அண்ட் நோ SQL. ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி உங்களோட அனலிட்டிக்ஸ் எப்படி பண்ணுறது. பிகாஸ் நம்ம எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா வச்சு அனலிட்டிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது, தென் ப்ராக்டிஸ் நேற்று பண்ண மாதிரி ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபார் யூஸிங் SQL. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் SQL? ஸோ SQL என்ன, நமக்கு லைக் நோ SQLனா என்ன சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி SQL என்னன்னா திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங்லேயே ஒரு 2 டைப் இருக்கும். லைக் ப்ரோக்ராமிங்னா டேட்டா பேஸ்லேயே 2 டைப் இருக்கும். அதில் ஒன் இஸ் SQL, இன்னொன்று நோ SQL. நோ SQLனா அன்ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரக்சர்டு, அது அன்ஸ்ட்ரக்சர். நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போது ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா, இந்த இடத்துல லைக் என்னோட டேட்டா பேஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் டேட்டா பேஸ்னு ஒன்று வச்சுருக்கேன், என்னோட ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அது கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு SQL இங்கே. ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு
ஒரு ஒரு மீடியம் வேணும்ல. ஸோ அதுக்குன்னு நான் என்ன பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் எனக்கு டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும், அங்கேருந்து ரெட்ரைவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லார்ஜ் டேட்டா செட்ஸ். என்னால் எக்ஸ்ட்ராக்ட்னா அதில் இருக்கிற டேட்டாஸை ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதில் நிறைய நான் தான் சொன்னல உங்களுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோன்றதுனால எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க? இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்குன்னா எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க? லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் க்ரோர் பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அங்கேருந்து என்னால் என்ன டேட்டா எனக்கு வேணுமோ அதை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ தென் அனலைஸ் த பேட்டர்ன் அண்ட் ட்ரெண்ட்ஸ், லைக் அதில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை என்னால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட டேட்டா பேஸில் லைக் நான் ஒரு டேட்டா பேஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை நான் ஃபெச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இமேஜின். ஸோ எனக்கு லைக் ஒரு லைப்ரரி இருக்குது. ஓகேவா? எஸ்கியூஎல்லாம் என்னென்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறீங்க. ஸோ என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய புக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் நியூவாக என்ட்ரு ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் இப்போ புதுசாக ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த இடத்துல எந்த புக்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல அங்கேயுமே நிறைய க்ரோஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கிற மாதிரி க்ரோஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். ஓகேவா? மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஒரு பெரிய லைப்ரரின்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய லைப்ரரியில் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த புக்ஸ் இருக்குன்றதே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கன்னு ஒரு லைப்ரரியன் இருப்பார். ஓகேவா? லைப்ரரியன்ட்ட போய் என்ன பண்ணுவீங்க, கேட்பீங்க. லைக் எனக்கு வந்துட்டு இந்த ஆத்தர் எழுதின புக்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க, எல்லா புக்ஸுமே. ஓகே, ஒரு ஆத்தர் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டன் பகத் எல்லாம் தெரியுங்களா? லைக் அவர் வந்துட்டு ஒரு ஆத்தர். ஓகேவா? ஸோ ஒரு ஆத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு ஆத்தர், எனி ஆத்தர், உங்களுக்கு ஜஸ்ட் இமேஜின், உங்கள் மைண்டில் என்ன ஆத்தர் வராரோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆத்தர். ஸோ அந்த ஆத்தர் எழுதின எல்லா புக்ஸுமே எனக்கு வேணும். அந்த ஆத்தர் ஒரு 10 புக்ஸ் எழுதியிருக்காரு, ஒரு 100 புக்ஸ் எழுதியிருக்காருன்னா அந்த 100 புக்ஸுமே எனக்கு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, லைப்ரரியன்ட்டு நான் போய் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது அந்த லைப்ரரியனுக்கு தெரியும், லைக் தே அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனக்கு எந்த புக்ஸ் எங்கே இருக்குன்றத நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அவரும் உங்கள் ரெக்வெஸ்ட்டை புரிஞ்சுட்டு அந்த புக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவார். ஸோ இதுதான் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் என்ன பண்ணும், உங்களுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல இந்த டேட்டில் இருக்கிற டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு வா, இந்த நேமில் இருக்கிற டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு வா. ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் உங்களோட ஸ்விக்கியில் நீங்கள் போகிறீங்க, லைக் ஸ்விக்கியோட அக்கௌண்ட் இருக்குது உங்கள்கிட்ட. அதில் எப்படி உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டுது, உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி, உங்களோட ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரி, உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், உங்களோட பேர், உங்களோட அட்ரஸு, இதெல்லாம் எப்படி காட்டுது? பிகாஸ் நான் அதை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டேட்டா எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் தான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் ஏபிஐ மூலயமா, லைக் query மூலயமா. ஓகேவா? ஸோ ஏபிஐ, அதுக்கப்புறம் query. ஸோ query மூலயமா. எஸ்கியூஎல்னா என்ன, ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். query என்ன பண்ணும், எனக்கு தேவையான டேட்டாஸை டேட்டா பேஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த புக்ஸ் எல்லாமே எனக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. லைப்ரரியன் தான் இந்த இடத்துல எஸ்கியூஎல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எஸ்கியூஎல். ஸோ நெக்ஸ்ட் எஸ்கியூஎல். ஓகே, எஸ்கியூஎல்ல அப்போ எஸ்கியூஎல்லாம் என்ன, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல. அப்போ எஸ்கியூஎல்லாம் என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, queryனா என்ன? இந்த இடத்துல எஸ்கியூஎல்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்ன்னு சொல்றீங்க, queryன்னு சொல்றீங்க. அப்போ மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகேவா? டேட்டா பேஸ்னா லைக் நம்ம எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம்ல. ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர்டு கலெக்ஷன், டேட்டாஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம், அதுதான் டேட்டா பேஸ். என்னோட டேட்டாஸ் இல்லை இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட எல்லா டேட்டாஸுமே, எல்லா யூசரோட டேட்டாஸுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களே, அது டேட்டா பேஸ். ஓகேவா? எஸ்கியூஎல்லாம் என்னன்னா, நான் வந்துட்டு லைக் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம எப்படி லைக் இதுக்கு முன்னாடி எஸ்கியூஎல்லாம் என்ன, லைப்ரரியன். ஸோ லைப்ரரியன் என்ன பண்ணுவார், அவர் தான் எஸ்கியூஎல். நான் என்ன பண்ண, அவர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், ஒரு ரெக்வெஸ்ட் கொடுப்பேன் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவார், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேஸ் பண்ணி எனக்கு
அந்த புக்ஸை எடுத்துகிட்டு வருவார். அதுதான் இந்த இடத்துல எஸ்கியூஎல். அப்போ queryனா என்ன? query தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் இங்கே இருக்கிற லைப்ரரியன்ட்ட கொடுப்பேன். இந்த லைப்ரரியன் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிற டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. ஓகேவா? queryனா இன்ஸ்ட்ரக்ஷன். நான் அவருக்கு இவர் லைப்ரரியன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் query. உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லைக் இமேஜின் ஃப்ளிப்கார்ட் அமேசானோட ஒரு பெரிய வேர் ஹவுஸ் இருக்குது. பிக் வேர் ஹவுஸ். ஓகேவா? பெரிய ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும். ஏன்னா அதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இங்கே நம்ம லோக்கலில் இருக்கிற நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு லோக்கல் ஹப்லேயே வந்துட்டு நிறைய லைக் ஹப்னா வேர் ஹவுஸ். நம்மளோட லோக்கலில் இருக்கிற வேர் ஹவுஸ்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டரை ஒர்க்கர் வந்துட்டு டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ணணும். அப்போது சேம் அதே மாதிரி தான், லைப்ரரி மாதிரி தான். இந்த இடத்துல அங்கே புக்ஸ் இருக்கும், இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெரிய வேர் ஹவுஸ் இருக்கும்போது அங்கே நிறைய டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போது இதுதான் டேட்டா பேஸ். இந்த வேர் ஹவுஸ் தான் டேட்டா பேஸ். என்னோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது டேட்டா பேஸ். எஸ்கியூஎல்னா என்ன இந்த இடத்துல? சார் ஹியூமன் சார். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, எடுத்துருவாங்க சார். எஸ், அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கர், வேர் ஹவுஸில் ஒரு ஒர்க்கர் இருப்பார்ல, அவர் தான் இந்த இடத்துல எஸ்கியூஎல். அப்போது நான் அந்த எஸ்கியூஎல் அவர்கிட்ட என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு 10 ரெட் ஷர்ட் எடுத்துகிட்டு வாங்க, இன்னைக்கு அதை வந்து டெலிவரி பண்ணணும். 10 ரெட் ஷர்ட் எடுத்துகிட்டு வாங்க. சைஸ் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு சைஸ் சொல்லிடுறேன். 10 ரெட் ஷர்ட் இந்த சைஸில் எடுத்துகிட்டு வாங்க, மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு வாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஹி கோஸ், அதை ஃபைன் பண்ணுவார். தென் எனக்கு ரிட்டர்ன் வந்து அந்த 10 ரெட் ஷர்ட்டை எனக்கு கொடுப்பாரு. இந்த இடத்துல ரெட் ஷர்ட்டை தேடணும்னா நம்மளால முடியாத காரியம். அப்போது எஸ்கியூஎலுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்றது. அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும். அதுதான் query. புரியுதா? இப்போ உங்களுக்கு எஸ்கியூஎல்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, queryனா என்னன்னு புரியுதா எவ்ரி ஒன்? நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல். நான் முன்னாடி என்ன சொன்னேன்? எஸ்கியூஎல் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் எஸ்கியூஎல், அனதர் ஒன் இஸ் நோ எஸ்கியூஎல். அப்போ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எஸ்கியூஎல்னா வந்துட்டு லைக் ஸ்ட்ரக்சர். நான் முன்னாடி என்ன சொன்னேன்? எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ், நோ எஸ்கியூஎல்னா அன்ஸ்ட்ரக்சர். அன்ஸ்ட்ரக்சர்னா லைக் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ரோ இருக்கும், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும், எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகேவா? எதுவுமே லைக் அன்ஆர்கனைஸ்டாக லைக் கிளம்ஸியாலாம் இருக்காது. ஓகேவா? லைக் கிளம்ஸியானா உங்களுக்கு மிக்ஸ்டு அப்பாக இருக்கலாம், டேட்டாஸ்லாம் இருக்காது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எந்தெந்த லைக் நீங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்கும்ல, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வார்ட்ரோப்பில் ட்ரெஸ் எல்லாமே லைக் லைக் எப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் எல்லாமே மடித்து அழகாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு எல்லாத்தையும் கிளச்சி போட்டுருவோம். நல்லா அவங்க அடுக்கி வச்சிருக்கிற ஷர்ட்ஸ், பேண்ட் எல்லாமே நம்ம வேர் பண்ணிக்கணும், நம்ம போடணும் அப்படின்றதுனால போயிட்டு எல்லாத்தையும் கலைச்சி போட்டுரும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறுபடியும் அடுக்கி வார்ட்ரோப்பில் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எஸ்கியூஎல் என்னன்னா வார்ட்ரோப் மாதிரி. அதுக்குன்னு ஒரு எந்தெந்த இடத்துல ஷர்ட் வைக்கணுமோ, எந்தெந்த இடத்துல பேண்ட் இருக்கணுமோ அது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது எஸ்கியூஎல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். டேபிள்ஸ் மாதிரி லைக் இதோட ஸ்ட்ரக்சரே டேபிளாக இருக்கும், ரோ அண்ட் காலமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்காகனா இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகேவா? எல்லா டேட்டாபேஸ் லைக் இதில் இருக்கிற எஸ்கியூஎல் இருக்கிற டேபிள் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஒரு டேபிளும் கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல் பற்றி நான் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் டீட்டெயில்டாக. பிகாஸ் நமக்கு டைம்ன்றதுனால ஜஸ்ட் நான் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ, நான் வேறு ஏதாச்சும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்கியூஎல் வந்துட்டு ரிலேஷனல். இப்போ ரிலேஷனல்னா இப்போ நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸே இருப்பாங்களே, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னென்னா நம்ம கூட அவங்களாம் கனெக்டட், ஏதாச்சும் ஒரு மூலியமாக நம்ம கூட கனெக்டடாக இருப்பாங்க. இப்போது நம்மளோட அத்தையாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், பெரியப்பாவாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்ம கூட கனெக்டடாக இருப்பாங்க ஏதோ ஒரு விதமாக. அதே மாதிரி தான் எஸ்கியூஎல்ல இது நீங்கள் ஒரு பர்சன் ஒரு டேபிளாக அசியூம் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே
நம்ம கூட கனெக்டடாக இருக்கும். டேபிள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டடாக இருக்கும். அதுதான் எஸ்கியூஎல். பட் நோ எஸ்கியூஎல் அப்படி இல்லை, அதுக்கு கனெக்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ யார் எந்த அவன் யார் லைக் அவருக்கு என்ன யாருன்னு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு இனிஷியலாக போகும்போது என்ன யாருன்னே தெரியாது, யாருக்கு எந்த கனெக்ஷனுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நம்ம கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான். ஓகேவா? தான் எஸ்கியூஎலுக்கு நோ எஸ்கியூஎலுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இது எதுக்காக எஸ்கியூஎல் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம்னா பெஸ்ட் ஃபார் அனாலிட்டிக்ஸ். நீங்கள் எஸ்கியூஎல் லைக் பிகாஸ் நோ எஸ்கியூஎலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. நமக்கு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்மளால் அனாலிட்டிக்கல் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா? அதனால் லைக் பெஸ்ட் ஃபார் அனாலிட்டிக்ஸ். எஸ்கியூஎல் வந்துட்டு பெஸ்ட் ஃபார் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங், காம்ப்ளெக்ஸ் queries இதெல்லாமே நீங்கள் queries இருக்கும். அந்த queries ரன் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்துட்டு உங்களால் டேட்டாஸை ஃபில்டர் பண்ணுறது, டேட்டா ஃபெச் பண்ணுறது, டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே ஈஸியராக இருக்கும். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஸ் லைக் இது எதுக்காக நோ எஸ்கியூஎல் வந்துட்டு ரேப்பிட் லைக் ஸ்கேலபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லார்ஜர் டேட்டாஸ்லாம் இருக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் நோ எஸ்கியூஎல். அதனால உங்களுக்கு இது அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும், நாட் அனாலிட்டிக்கல். ஓகேவா? நோ எஸ்கியூஎல் வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல அது இட் ஒர்க்ஸ் பெட்டர். பட் அனாலிட்டிக்கலுக்கு எஸ்கியூஎல் தான். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் MySQL, PostgreSQL, SQL சர்வர் தான் எஸ்கியூஎலோட எக்ஸாம்பிள். அண்ட் நோ எஸ்கியூஎலுக்கு MongoDB. லைக் MongoDB தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற, நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு நோ எஸ்கியூஎல் டைப். எஸ்கியூஎல் வந்துட்டு MySQL, PostgreSQL எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? மோஸ்ட் லைக் MySQL, PostgreSQL எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு தான். அண்ட் இங்கே நீங்கள் இப்போது நான் லாங்குவேஜ்னு சொல்லிட்டேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராமிங்னா லாஜிக்கலாக இருக்குமா, லைக் நிறைய கோட் பண்ணுற மாதிரி இருக்குமா, பைத்தானில் பண்ணுற மாதிரி இருக்குமானா நாட் லைக் தட். ஓகேவா? இதில் சம் queries இருக்கும். ஓகேவா? ஒரு மிஞ்சி போனால் ஒரு நமக்கு தேவையான ஃபண்டமெண்டல் ஒரு 10 query இருக்கும், அட்வான்ஸ்டாக ஒரு 10 query, மொத்தமாக டோட்டலாக ஒரு 20 to 25 queries இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ அந்த 25 லைக் 20 to 25 queries உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும், உங்களால் எஸ்கியூஎலை வச்சு நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும், அதில் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும், ஃபெச் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும், ஷார்ட் பண்ண முடியும், அசெண்டிங் லைக் எனிதிங் பண்ண முடியும். லைக் 2 டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்மளால் டேட்டாவை ஃபெச் பண்ண முடியும், 2 டேபிள்ஸை. ஓகேவா? அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு 10 to 20 நீங்கள் எதுவுமே மனப்பாடம் பண்ணலாம் இல்லை. ஜஸ்ட் அதில் நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் query இருக்கும், ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் இருக்கும், அசெண்டிங் பண்ணுறதுக்கு அசெண்டிங் இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு query இருக்கும், இன்சர்ட் query இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை மீன் பண்ணி தான் நேமே இருக்கும். அதனால் எதுவுமே மக்கப் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே ஈஸி டு லேர்ன் தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ்லேயே நீங்கள் எஸ்கியூஎல் லைக் 2-3 டேஸ்னால் எஸ்கியூஎலோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களால் நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரியல் டைம் பார்க்கலாம். நான் முன்னாடி ஒன்று சொன்னேன்ல, எஸ்கியூஎல்னா என்னோட வார்ட்ரோப்பில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்க ஷர்ட், பேண்ட் இதெல்லாமே எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வார்ட்ரோப்லாம் ஓப்பன் பண்ணி லைக் முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியும், பட் இப்படி தான் இருக்கணும் வார்ட்ரோப்னா. ஓகேவா? எல்லாமே அலைண்டாக இருக்கணும். எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், அலைண்டாக இருக்கணும். இந்த ஷர்ட் இங்கே இருக்கணும், பேண்ட் இங்கே இருக்கணும், டிஷர்ட்ஸ் இங்கே இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே அலைண்டாக இருக்கும். பட் நோ எஸ்கியூஎல் என்னோட லாண்ட்ரி பக்கெட் மாதிரி. ஓகேவா? நான் லாண்ட்ரிக்கு எந்த ஷர்ட் அடியில் லைக் கீழே இருக்குமா மேலே இருக்குமா எங்கே இருக்குமே நமக்கு அந்த ஷர்ட் எங்கே இருக்கும் எதுன்னே தெரியாது, சும்மா கலட்டி அப்படியே போட்டு வந்துடும். ஸோ அது லாண்ட்ரி போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் நோ எஸ்கியூஎல். கிளம்ஸியாக இருக்கும் நோ எஸ்கியூஎல் டேட்டாஸ் எல்லாமே. இங்கே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு இப்போ எது பெட்டர்னு தோணுது, எதுலேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறது ஈஸின்னு தோணுது, எது அனாலிட்டிக்கலுக்கு ஈஸி பார்த்தோன்னே எது அனாலிட்டிக்கலுக்கு ஈஸின்னு தோணுது, எஸ்கியூஎல் தானே. ஸோ இதில் நம்மளால் அனாலிட்டிக்கல் பண்ண முடியுமா, இதில் எத்தனை ஷர்ட் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ தெரியாது. அப்போ இங்கே என்னால் சொல்ல முடியுதுல்ல 5 ஷர்ட் இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போது இதுதான் எஸ்கியூஎல் ஃபார் பெட்டர் ஃபார் அனாலிட்டிக்ஸ். ஓகேவா? தென் எதுக்காக தென் இன்னொன்று லைக் 90% லைக் டேட்டா அனாலிசிஸ் பொசிஷனுக்கு லைக் எஸ்கியூஎல் தான் நிறைய ஹையர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எஸ்கியூஎல் இஸ் மேண்டட்ரி ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோல். பிகாஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க்கே இருக்க போகுது. அப்போ நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடமே எஸ்கியூஎல் தான். அப்போது நமக்கு எஸ்கியூஎல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். தென் ஃபாஸ்டர் அனாலிசிஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டராக இருக்கும்.
நீங்கள் NoSQL கம்பேர் பண்ணும்போது SQL ஃபாஸ்டர் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ அதனால் உங்களால் டேட்டாவை லைக் நம்ம மேனுவலாக எந்த டேட்டாவும் நம்மளால் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. மேனுவலாக லைக் என்ன ஒரு டேட்டாவும் நம்மளால் மேனுவலாக பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கும். நான் queries யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டாஸை அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் கம்பெனிஸ், மேஜர் கம்பெனிஸ், எல்லா மேஜர் கம்பெனிஸ்லேயும் மோஸ்ட்டாக இப்போது எனி ப்ராஜெக்ட் எனி ஒன் ப்ராஜெக்டில் கூட அவங்க SQL யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பிகாஸ் எனி ஒன் ப்ராஜெக்ட்னு இல்லை, நீங்கள் போத் ஒரே ப்ராஜெக்டில் உங்களால் SQLும் யூஸ் பண்ண முடியும், NoSQLும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? எனி ப்ராஜெக்ட் லைக் ஏதாவது ஒரே ஒரு ப்ராஜெக்டாக இருக்குன்னா அந்த ஒரே ப்ராஜெக்டில் 2 டேட்டாபேஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 3 டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க, 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸும் யூஸ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்யர்மெண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அது ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு SQLனா என்ன, NoSQLனா என்ன, லைக் queriesனா என்ன, டேட்டாபேஸ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், எனி டவுட்ஸ்? ஆல் கிளியர், ரைட்? யா. ஸோ ஓகே, தியரி பார்த்தாச்சு. லைக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். நான் இந்த ஒய் SQL லைக் சொன்னேன்னா, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா எக்ஸாம்பிளும் ஒன்று தான், ஜஸ்ட் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போமே. ஓகே, ஸோ இப்போது எவ்ரி டே வந்துட்டு ஒரு டேக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வரும். லைக் ஏன்னா பிகாஸ் இந்தியா ஃபுல்லாக ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளே வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 ஆர்டர் கூட போடுவோம். ஓகேவா? அப்போது மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் டெய்லி வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு என்னோட ரீஜியனில் இருக்கிற கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி ஹவு மெனி பிரியாணிஸ் ஆர்டர்ட் இன் கோயம்புத்தூர் எஸ்டர்டே அப்படின்னு எந்த ஒரு கொஷனை கேட்குறாரு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னால் ஹெக்ஸலில் வச்சுட்டு ஒன்று 1 2 3 4 5 நல்லா கவுண்ட் பண்ணுறது. தென் நான் மைண்டில் என்னால் வச்சுருக்கவும் முடியாது, எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஒரு செகண்டில் நான் மறந்துடுவேன். ஒரு நோட் பென்லேயோ எழுதி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது என்ன, அவங்க எவ்ரி டைம் ஆர்டர் பண்ண எனக்கு அது டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆக போகுது. அந்த டேட்டாவை நான் எடுத்து காட்டிட போகிறேன். ஓகேவா? அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி, ஸோ அந்த நாளில் லைக் எஸ்டர்டே அதோட டேட்டு, தென் என்ன ஆர்டர் பண்ணி பிரியாணி எந்த லொக்கேஷன், ஓகேவா, அதை வச்சு என்னால் காட்டிட முடியும் வித்தின் எ செகண்டில். ஓகேவா? ஸோ அதனால தான் லைக் வித்தவுட் SQL லைக் உங்களால் SQL டேட்டாபேஸோ SQL இல்லாமல் உங்களால் ஒரு டிஜிட்டலைசேஷன் அப்ளிகேஷனோ டிஜிட்டலைசேஷன் கம்பெனியோ ரன் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே டிபெண்டன்சி டேட்டாபேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் SQL லேர்ன் பண்ணிக்கிறது மோர் பெட்டர். லைக் நிறைய இடத்துல SQL டெவலப்பர்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். வில் கோ டு லைக் நிறைய தியரி பார்த்தாச்சு. வில் கோ டு லைவ் ப்ராக்டிஸ். ஓகே, வில் டேக் இட். கீர்த்திகா. ஓகே, தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல எப்படி MySQL நம்மளால ஒர்க் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா MySQL வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட்ல போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பெஞ்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு வரும். ஸோ கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு மெயின் திங் என்னன்னா ஆட் டு பாத்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து ஒர்க் ஆகும். இல்லைன்னா பாத் எரர் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே ஹலோ, சாரி ஃபார் இன்டரப்டிங்.
எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னாலுமே நம்ம வந்து ஆட் டு பாத் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால வந்து சாஃப்ட்வேர் ரன் ஆகும். இல்லைன்னா எரர் வரும், பாத் எரர் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டால் டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட்னு வரும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்றதுனால என்கிட்ட இருக்கு. இது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா MySQL ஒர்க் பெஞ்ச் டைப் பண்ணீங்கனாலே வரும். இப்போ இதெல்லாம் வந்து கனெக்ஷன்ஸ். இப்போ புதுசா நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்றதுக்கு இந்த பிளஸ் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா பேஸ் நேம் வேணும். இப்போ ஃபார் சேல்ஸ் இப்படின்னு போடுறேன். என்ன மாதிரி டேட்டா பேஸ் நேம் வேணும் அப்படின்னு சொல்றத நான் செட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா எனக்கு வந்து ஓபன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நார்மலா ஓபன் பண்ணுவாங்க. இப்போ அது போறதுக்கு முன்னாடி குவரி தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணும். ஓகேவா? இப்போ குவரி அப்படின்னா என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம டேட்டா பேஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாஸ் பண்ணி அவுட்புட் வாங்க போறோம். ஸோ அதுதான் வந்து பேசிக்கா குவரின்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு இங்கிலீஷ் டேர்ம்ல குவரி அப்படின்னா என்னன்னா கொஸ்டின்ஸ். ஸோ இங்க நம்ம வந்து MySQLோட சர்வர் கிட்ட வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அது வந்து நமக்கு ஆன்சர் தரப்போகுது. ஸோ இதுதான் குவரின்ற வேர்டு வந்து இப்படிதான். சரி, ஓகே. இப்ப இந்த குவரி வந்து எப்படி ரன் பண்ணலாம்? இப்போ குவரின்னு சொல்றோமே, இதை வந்து எப்படி ரன் பண்ணலாம்னா இதுக்கு வந்து சில கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட்ஸ் வச்சுதான் வந்து குவரி ரன் பண்ண முடியும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கோடை வச்சுதான் ரன் பண்ணுவோம். ஆனா இங்கே பாத்தீங்கன்னா குவரிய வந்து கமாண்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து குவரி கமாண்ட்ஸ்லயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் இருக்கு. ஸோ நான் வந்து பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து கமெண்ட் பண்றதுக்கு இப்போ வந்து ஒரு ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன கமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து DQLன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா டேட்டா குவரி லாங்குவேஜ். அதே மாதிரி DDL அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இது எல்லாத்துக்குமே வந்து சர்டன் கமாண்ட் இருக்கு. டெஃபினிஷன் லாங்குவேஜ். அடுத்து DMLனா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து TCL டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ மெயினா வந்து DQLல வந்து என்ன கமெண்ட் இருக்கும்னா செலக்ட்ன்ற ஒரு கமெண்ட் தான் வந்து DQLல வந்து யூஸ் பண்ணுவாங்க. DDL எதுக்காக, செலக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல இருந்து நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ அந்த ரீட் பர்பஸ்க்காக தான் வந்து செலக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டேபிள் ஆர் ஒரு டிபி ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலுமே DDL கமாண்ட்ஸ் தான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். இதுல மேஜரா என்ன மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணலாம்னா கிரியேட், அப்டேட், ஆல்டர். ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த டேட்டாவை கிரியேட் பண்ணி லைக் மேனிபுலேட் பண்றது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி ஆல்டர் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா
டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா லைக் வந்து இதுல வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்றது அப்புறம் டெலீட் பண்றது ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேட்டா மேனிபுலேஷன்ல வந்து நம்மளால பண்ண முடியும். இன்சர்ட் டெலீட் ஒரு ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல நான் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்சர்ட் கமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த ரோ ஏதாச்சும் ஒன்று டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு இப்போ ஆல்ரெடி ஐடி நம்பர் 3ன்னு இருக்கு, ஸோ நான் ஐடி 6ஆ மாத்தணும். ஸோ என்னால வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து டிரான்சிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால்ல வந்து 2 மட்டும்தான் இருக்கும். ஒன்னு வந்து கமிட், இன்னொன்னு வந்து ரோல் பேக். இந்த கமிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து சேவ் பண்றதுக்காக. இப்போ ஏதாவது நம்ம சேஞ்ச் ஏதாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா நம்மளால வந்து கமிட் போட்டு கமிட்டோட கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். இதே ரோல் பேக்னா அன்டு, ஐ மீன் அழிஞ்சு போன டேட்டாஸை வந்து அன்டு பண்றதுக்காக ரோல் பேக்ன்ற ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜரா இருக்கிற கமெண்ட் வந்து இவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் இருக்கு, பட் ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படும். ஸோ அதை டேட்டா பேஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதனால கிரியேட் டேட்டா பேஸ், இது கமெண்ட், ஓகேவா? கிரியேட் டேட்டா பேஸ் போட்டு டிபியோட நேம், அந்த நேம் வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கம்பெனி டிபின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படிதான் இருக்கணும் நம்மளோட கமெண்ட் போட்டுட்டு டேட்டா பேஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் டேட்டா பேஸோட நேம், இந்த நேம் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஆஸ் பர் ரிக்வயர்மெண்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா ரன் பண்றதுக்கு வந்து ஒண்ணு இந்த ஐகான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ எனக்கு ஒரு செலக்டடான ஒரு லைன் எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த சிம்பிள் நான் கிளிக் பண்ண முடியும். இல்ல எனக்கு மொத்தமா ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த தண்டர் சிம்பிள் மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுக்கு வந்து ரீசன் வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிட் ஆயிருக்கு, என்கிட்ட ஆல்ரெடி இந்த டேட்டா பேஸ் நேம் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து வியூ பண்ணணும். நான் எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னா ஷோ டிபின்னு கொடுத்தனா எனக்கு என்னெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து எனக்கு காட்டும். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ ஆல்ரெடி கம்பெனி டிபின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அதை வந்து டிரா பண்ண முடியும், பட் கிளாஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் கம்பெனி மட்டும் போடுறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னா லைக் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு, அந்த டேட்டா பேஸ்க்குள்ள வந்து சேஞ்சஸ் நடந்திருக்குன்றது வந்து ரெஃப்ளெக்ட் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டா பேஸை தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ன்ற ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். யூஸ் கம்பெனி கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றதுக்கு மீனிங். ஸோ 0 ரோ அஃபெக்டட், அப்ப 0 ரோ இருக்கு, ஆனா ஆயிடுச்சு, ஏதோ சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம். இந்த கம்பெனில வந்து எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி டேபிள் வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா கிரியேட்
டேபிள், டேபிளோட நேம் வந்து as per requirement. இப்போ நான் வந்து எம்ப்ளாயின்னு வச்சுக்கிறேன். எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி இதுக்கும் சர்டைன் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த எம்ப்ளாயி டேபிள்ல வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கும். அந்த ஐடி வந்து என்னவா இப்போ வந்து என்ன மாதிரி ரோ நமக்கு வேணும்ன்றத மென்ஷன் பண்ணிட்டு லைக் காலம் நேம் பக்கத்துல அது என்ன டைப் அப்படின்னு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து தெரியும், ஓகே எம்ப்ளாயி ஐடி வந்து இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ அதுக்காக தான் வந்து டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்றாங்க. இன்டீஜர் வந்து எதுக்குன்னா ஹோல் நம்பர் ஆர்எல்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு வந்து இன்டீஜர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது பக்கத்துல நான் வந்து பிரைமரி கீன்னு கொடுக்க போறேன். பிரைமரி கீ அதோட மீனிங் என்னன்னா லைக் வந்து எம்ப்ளாயி ஐடிலாம் வந்து யூனிக்கா தான் இருக்கும், அதுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து எம்ப்ளாயி ஐடியை வந்து பிரைமரி கீயா வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்க்கலாம் பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன. இப்போதைக்கு பிரைமரி கீனா என்னன்னா யூனிக் வேல்யூ. ஸோ யூனிக் வேல்யூ ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் வந்து பிரைமரி கீன்னு சொல்லிடுறேன். என்னோட டேட்டா பேஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன், இப்போ வந்து என்னோட எம்ப்ளாயி ஐடி தான் வந்து யூனிக்கா தான் இருக்கணும், டூப்ளிகேட் இருக்கக்கூடாது அப்படின்ற மீனிங்காக நான் பிரைமரி கீயை வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து எம்ப்ளாயியோட நேம் இருக்கணும். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து என்னவா இருக்கணும்னா வேர்கேர்னா லெட்டர்ஸ். ஓகேவா? நார்மலா பைத்தான் ஜாவால வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், லெட்டர்ஸ்ல கேரக்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்துட்டு வேர்கேர்னு சொல்றோம். இப்போ வேர்கேர்ல வந்து எனக்கு எத்தனை நம்பர்ஸ் வேணும், இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து அந்த எம்ப்ளாயி நேம் வந்து எவ்வளவு லென்த்ல இருக்கலாம் அப்படின்னு ஒரு லைக் ஒரு டேட்டாவை நம்ம வந்து இன்செர்ட் பண்றோம், அது இவ்வளவுதான் இருக்கணும்னு கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ 50க்குள்ள எனக்கு வந்து இருக்கணும், அதான் அதோட மீனிங். இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணா அந்த நேம் வந்து ஒரு 50க்குள்ள இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா என்னோட நேம் வந்து 60 லெட்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால நம்ம இங்க என்ன பேராமீட்டர் வந்து பாஸ் பண்றோமோ அதுதான் வந்து எம்ப்ளாயி நேம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இப்ப இதுக்கு அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம். டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வேர்கேர்ல தான் வேணும், லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ வேர்கேர் ஒரு 30 கொடுக்குறேன். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சேலரி, அந்த எம்ப்ளாயோட சேலரி வந்து எனக்கு இன்டீஜர்ல தான் வேணும். ஸோ இப்போ வந்து ஜாயின் டேட், அந்த எம்ப்ளாயோட ஜாயினிங் டேட். ஸோ டேட்ன்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ண போறேன். இதை ஃபுல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணா மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ரன் பண்ணணும். லைக் ஒரு சிங்கிள் லைன் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் பண்ண முடியும். இப்போ வந்து என்ன இருக்குன்னா 0 row affected. ஸோ என்னோட டேபிள்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சு, டேட்டா பேஸ்ல என்னோட டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த டேபிள் வந்து எனக்கு பிளாங்கா இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்றோம். ஓகே, வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் வேல்யூ பிளெயினா விட்டோம்னா டேட்டா டேபிள்ல எதுவுமே இருக்காது. ஸோ அதனால இன்சர்ட் வேல்யூஸ். இப்ப வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, இன்சர்ட்னு ஒரு கமெண்ட். இன்சர்ட் இன்டு இதெல்லாம் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும், ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எதுக்குள்ள நான் வந்து என்னோட வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறேன்
அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள்ல தான் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ அதனால இன்சர்ட் இன்டு என்னோட டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயீஸ். இப்ப என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ EMP ID, EMP name, department, salary, join date. ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் இன்சர்ட் பண்ண போறேன். என்ன இன்சர்ட் பண்ண போறேன்னா வேல்யூஸை வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எம்ப்ளாயி ஐடி வேணும். ஸோ அதனால நான் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எம்ப்ளாயி நேம், இதுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கணும். நேம் வந்து அருண் சொல்லிட்டு கொடுக்கலாம். செகண்ட் இப்போ நான் நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு அருண். இப்போ இந்த வேர் கேர்ன்றத வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ தான் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால நான் அருண்ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும்னா நமக்கு டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ அதனால ஹெச்ஆர் ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எனக்கு வேணும். இப்போ சேலரி வந்து நம்பர்ஸ் ஒரு 45,000 மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜாயினிங் டேட்டும் வந்து எப்பயுமே ஸ்ட்ரிங்ல தான் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ வந்து 01 25 மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒன்னொன்னுத்துக்கும் இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஸோ நான் வந்து ஒன்னொன்னா டைப் பண்ணா டைம் ஆயிடும். ஸோ எனக்கு செகண்ட் வேல்யூ வேணும், செகண்ட் ஐடி, தேர்ட் ஐடி இது, தென் திஸ் இஸ் ஃபோர்த் ஐடி. ஃபிஃப்த் ஐடி, One second. Sorry. Okay, நான் வந்து values நான் change பண்ணிக்கிறேன். HR இவங்க வந்து IT டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கலாம். ஃபினான்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து HR வச்சுக்கலாம். salary மட்டும் ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஜாயினிங் டேட் ஓகே. என்னோட வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம்.
So ஏதோ syntax error இருக்கு. 1 second. Insert into ஒரு டைம் தான் வந்து வேல்யூ கொடுக்கணும். நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் இதை ரன் பண்ணும் போது என்னோட டேபிள்ல ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆயிரும். ஒன் செகண்ட். லைக் வந்து டேட் வந்து இயரு மந்த் அப்புறம் தான் வந்து டேட் கொடுக்கணும். ஸோ நம்ம டேட்டு இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இன்சர்ட் ஆயிருச்சு. ஸோ 5 rows அஃபெக்டட். நம்ம 5 rows கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்ட்ஸ் வந்து 5 இருக்கு. ஸோ டூப்ளிகேட்ஸ் வந்து 0. ஸோ இந்த டேட்டால வந்து எனக்கு எந்த டூப்ளிகேட்டும் இல்லை அப்படின்றத வந்து காட்டுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இதை வந்து வியூ பண்ணலாம்? லைக் வெறும் எனக்கு வந்து ரிசல்ட் தான் அவுட்புட் தான் காட்டுது. நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவுட்புட் தான் காட்டுது தவிர நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆனது வந்து காட்டல. ஸோ அதை வந்து விசிபிள் பண்றதுக்கு வந்து செலக்ட் query வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் எதுல இருந்து செலக்ட் பண்ண போறேன் அப்படின்றத நான் வந்து சொல்லணும். ஸோ எம்ப்ளாயீஸ்ன்ற ஒரு டேபிள்ல இருந்து நான் டேட்டாஸை செலக்ட் பண்ண போறேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு டேபிள். ஸோ இந்த ஸ்டார் வந்து எதை இண்டிகேட் பண்ணா ஓவராலா வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த ஸ்டார் வந்து எதை இண்டிகேட் பண்ணா ஓவரால் டேபிள் வந்து எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டும். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ஒன்லி சேலரியும் நேமும் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு செலக்ட் இப்போ நேமும் சேலரியும் தான் ஃபெச் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து என்ன நேம் கொடுத்துருக்கோன்றத செக் பண்ணிக்கணும். ஸோ எம்ப்ளாயி நேம். ஸோ அதனால EMP_name கமா சேலரி நான் பார்க்க போறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ பர்டிகுலரா கூட என்னால வந்து வியூ பண்ணிக்க முடியும். Select star from employees. 1 second. Name correct. ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாயி நேமும் அவங்களோட சேலரி மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அவுட்புட். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டிஷன் வச்சு எனக்கு டேட்டாஸை வந்து நான் ரிட்ரைவ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஓவரால் டேட்டால இருந்து எனக்கு சில கண்டிஷன்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணு
வேர்ன்ற ஒரு கீவேர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு. இப்போ அந்த நான் கொடுக்குற கண்டிஷன் வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால வேர் salary வந்து less than greater than 50,000 வச்சுக்கலாம். ஸோ இதை ரன் பண்ணா எனக்கு எங்கெல்லாம் கிரேட்டர் தேன் 50 salary இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றதுக்காக நம்ம வேர்ன்ற ஒரு கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம சார்ட்டிங்கும் பண்ணலாம். சார்ட் பண்றதுக்கு ஆர்டர் பை வச்சு நம்மளால ஈஸியா சார்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் எம்ப்ளாயீஸ். ஸோ நான் வந்து சார்ட் பண்ண போறேன். சார்ட் பண்றதுக்கு வந்து ஆர்டர் பைன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி என்னோட salary வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் எனக்கு. ஸோ அதனால அசெண்டிங்க்கு ASC. ஸோ இதுதான் அசெண்டிங்கோட கீவேர்ட் வந்து ASC. ஸோ என்னோட salary வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா என்னோட salary வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இதே எனக்கு வந்து salary வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா DESC. எப்பயுமே ஒரு கமாண்ட் நீங்க ரன் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து செமிகாலன் வச்சு எப்பயுமே வந்து என்க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிரேட்டர்ல இருந்து ஸ்மாலர் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து டிசெண்டிங்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் சார்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்றதுக்கு வந்து கவுண்ட்ன்ற ஒரு கீவேர்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ செலக்ட் one second. So select countன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்மளால கவுண்ட் பண்ணிக்க முடியும். as total employee, எனக்கு டோட்டலா இருக்கிற எம்ப்ளாயீஸ வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். கவுண்ட் எம்ப்ளாயீஸோட கவுண்ட். ஸோ எம்ப்ளாயீஸ் ஸோ இதை ரன் பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்றத ஈஸியா என்னால கெட் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த ஆஸ் அப்படின்னா இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? லைக் கவுண்ட்னா எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஸ்டார் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஓவராலா எனக்கு வந்து எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு காட்டணும். ஸோ அதுக்காக வந்து ஸ்டார் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுலயே வந்து சம் பண்ணலாம். நம்மளோட salary எல்லாம் வந்து சம் பண்ணலாம். எம்ப்ளாயோட salaries வந்து நம்ம வந்து சம் பண்ண போறோம். ஸோ அதனால select sum salary. எனக்கு salary மட்டும் தானே வேணும். ஸோ அதனால salary நான் வந்து கவுண்ட் பண்ண போறேன். எங்க இருந்து அப்படின்னா from employees. எம்ப்ளாயீஸ்ல இருந்து எனக்கு salary வாங்க போறேன், சம் பண்ண போறேன். ஸோ அதனால எனக்கு டோட்டல் salary வந்து இவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து காட்டியிருக்கு. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் பை. குரூப் பை எதுக்குன்னா, இப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இப்போ நம்மளோட டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டாலே தெரியும். இங்க வந்து ஹெச்ஆர்லயே 2 பேர் இருக்காங்க, ஸோ 3 பேர் இருக்காங்க ஹெச்ஆர்ல. ஸோ இந்த மாதிரி எனக்கு குரூப் பண்ணி என்னோட எம்ப்ளாயியோட கவுண்ட் என்ன அப்படின்றத நான் கெட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து செலக்ட் டிபார்ட்மெண்ட். எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் வேணும், ஸோ அதனால நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் எடுக்க போறேன். என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ண போறோம். ஸோ அதனால செலக்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேணும். என்ன வேணும் அப்படின்னா கவுண்ட் வேணும். எம்ப்ளாயோட ஐடி வச்சு எனக்கு கவுண்ட் வேணும். ஸோ நான் வந்து வேற அலைஸ் ஏஎஸ்ன்றது வந்து அலைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வேற நேம் அசைன் பண்றேன் அப்படின்றது தான் அலைஸ் ஆஸோட மீனிங். ஓகேவா? இப்போ வந்து எம்ப்ளாயி கவுண்ட் வேணும் எனக்கு. எதுல இருந்து அப்படின்னா ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ல இருந்து. ஸோ எனக்கு வந்து இப்ப நான் டேபிள்ல இருந்து டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், என்னோட எம்ப்ளாயோட கவுண்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து எனக்கு வந்து குரூப் பண்ணணும். இவங்க எல்லாரையுமே எனக்கு வந்து குரூப் பண்றதுக்கு குரூப் பைன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு குரூப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்ப எனக்கு ஒரு குரூப்ல எவ்வளோ எம்ப்ளாயி கவுண்ட் இருக்காங்க அப்படின்றத என்னால ஈஸியா ஃபெட்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயினா வந்து, இதெல்லாம் சும்மா பேசிக்கா சொல்றேன். இன்னும் இது உள்ளே நிறைய டீப் கான்செப்ட்ஸ் இருக்கு. லைக் வந்து 2 டேபிள் இருக்கு, அந்த 2 டேபிள்ல எனக்கு காமனான ரெக்கார்ட்ஸ் தான் வந்து ஷோ பண்ண அப்படின்றதுக்கு ஜாயின்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேக்சிமம் சேலரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குவரிக்குள்ள இன்னொரு குவரி எழுதுனா அது சப் குவரி, அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வந்து சீக்வல்ல டீச் பண்றேன் ஃபர்தர் கிளாஸஸ்ல. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், லைக் ரிடண்டன்சி வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம், நார்மலைசேஷன் டாபிக்ஸ் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்புறம் டிஸ்டிங்க்ட்னா எதுக்குன்னா டூப்ளிகேட்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக டிஸ்டிங்க்ட்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இவ்வளவுதான் பேசிக்கா பார்க்கணும்னா, எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, எப்படி அதை யூஸ் பண்றது, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ண முடியும், அந்த டேபிள்ல இருந்து இன்சர்ட் வேல்யூ வந்து எப்படி இன்சர்ட் பண்ண முடியும், அந்த டேபிள வந்து எப்படி கெட் பண்றதுக்கு செலக்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு, கண்டிஷன்ஸ் வேர் கண்டிஷன் போட்டு கூட நம்மளால பார்க்க முடியும். சார்ட் பண்ணலாம், கவுண்ட் பண்ண முடியும், சம் பண்ண முடியும், குரூப் பை பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான். இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்த டெமோல போதும். இதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கிளியரா இருந்துச்சா நான் எடுத்தது? ஹலோ, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Okay. Guys, do you have any doubts? No, sir. Okay, so I hope உங்களுக்கு SQL பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார்
லைக் SQL ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் பர்பஸ்க்கு உங்களுக்கு SQL இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபர்தராக அது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸில் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே ஃபார் boot camp. ஓகே, ஸோ ஃப்ரீ boot camp. ஓகே, நான் நாளைக்கு ஃபர்தராக லைக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் யுவர் சாய்ஸ். லைக் இப்போ இருக்கிறத வச்சு ஐ ஹோப் உங்களால் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸே வந்துட்டு லைக் டேஷ்போர்ட்ஸே க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற சின்ன சின்ன லைக் நான் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ தட், லைக் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும். லைக் யூ கேன் வாட்ச் த ரெக்கார்டிங் எனி டைம். ஓகேவா? ஸோ அதனால் கீப் ப்ராக்டிஸிங். ஸோ இதை அப்படியே விட்டுறாமல் ஜஸ்ட் கோ அண்ட் ப்ராக்டிஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். See you tomorrow.